சுரேந்தர் வணக்கம். வணக்கம். ஒரு 2 நாளா சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர ட்ரெண்டிங்கா, குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, இப்ப தேசபக்தி அல்லது கொஞ்சம் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகம் இருக்கிறவங்க மத்தியிலே ஆகட்டும், பொதுவாகவே என்னன்னா, இப்ப பயங்கரமா ஹைப் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு நம்முடைய பிரதமர் இதுக்கு இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. அங்க போன இடத்துல அவருடைய ஸ்பீச் ஆகட்டும், அங்க அவருக்கு கிடைச்ச வரவேற்பு, மரியாதை அப்டின்னு சொல்லி, அது ஒரு மிகப்பெரிய விஷயமா ம். பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு எதார்த்தமா ஒரு சாதாரண பார்வையில பார்க்கும்போது, ஒரு நாட்டுடைய தலைவர் இன்னொரு நாட்டுக்கு போறதோ, இன்னொரு நாட்டுல ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதோ, இல்ல ஏதோ ஒரு சந்திப்புக்காக போறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் தானே. இதுல இவ்ளோ ஹைப் பண்ணி, இதுல இவ்ளோ பயங்கரமான சம்பவம் அப்படிங்கிற மாரி பேசுற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? ம். அப்படின்ற ஒரு கேள்வியும் வரதானே செய்யும். பட் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்களும் அத ரொம்ப ஒரு ஸ்பெஷலா ம். மென்ஷன் பண்ணி தான் பேசுனீங்க. ஏன் அது ஸ்பெஷல்? சொல்ல முடியுமா? இது ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் பக்கத்தில ஈரான்ல வந்து யுஎஸ்க்கும், ஈரானுக்கும் ஒரு மிலிட்டரி கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. ஓகே. இது ஏன் ஸ்பெஷல்னா, இந்த மாரி கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது உலகத்திலேயே 4 டாப் லீடர்ஸ் தான் போயிருக்காங்க. அ அத 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 தனியா வச்சுருவோம். அதில ஒன் ஆஃப் த லீடர் நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஓகே. இந்த மாரி கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது இஸ்ரேலுக்கு டிராவல் பண்றாரு. இதில இன்னும் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, மோஸ்ட் ட்ராக்டு ஃப்ளைட் அவரது தான். உலக மீடியாவே ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஃப்ளைட்ட. என்ன காரணத்துக்காக ட்ராக் பண்றாங்க? இந்த மாரி கான்ஃப்ளிக்ட்ல ஏன்னா இவர் ஒரு குளோபல் பவர்ஃபுல் லீடர்ங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா மோடி எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு மீடியா கவரேஜ். மீடியா இம்பார்ட்டன்ஸ் ஓகே. அவ்வளோ குடுக்குது ஒரு அவங்க லீடரா. எந்த நாட்டுல போட்டாலும் பார்க்குறாங்க அந்த ஆமா. மாரி. மோஸ்ட் ட்ராக்ட் ஃப்ளைட் வந்து மோடி அவர்களோட அந்த ஓகே. ஃப்ளைட் இஸ்ரேல்ல போய் இறங்குறது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு பக்கம் யுஎஸ் மிலிட்டரி கான்ஃப்ளிக்ட் ஈரான்ல போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, மோடி அவர்கள் போறதுனால அங்க இருக்கிற வாரே நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. தற்காலிகமா. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அவரு இந்த லீடர் அங்க இருக்காரு. இந்த வார்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா 2 நாளைக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னும் சொல்றாங்க. அதுவும் ஒரு ஸ்பெஷல் தானே. ஸோ கண்டிப்பா. குளோபலா வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து பிரதமருக்கு குடுக்கறது. ஸோ அதனால தான் அது ரொம்ப ஸ்பெஷலா நான் பார்க்குறேன். இன்னொன்னு என்னன்னா, அங்க இருக்கிற நேதான்யாஹூ வந்து ரிசீவ் பண்றாரு. அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா ரிசீவ் பண்றாரு. இன்னொன்னு மோடி போறதுக்கான என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்க உலகம் ஃபுல்லா காட்டுறதுக்கு. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு இஸ்ரேலுக்குன்னு. அது ஸ்ட்ராங்கா இந்த பிரச்சனைக்குரிய நேரத்திலயும் நான் போறேன் அந்த நாட்டுக்குன்னு அதுவும் காட்டுறதுக்கு ஒரு மெயின். அந்த நாட்டோட பிரதமர் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்றாரு. அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்ப்பீங்க. ம். அவ்ளோ ஹேப்பியா ரிசீவ் பண்றாங்க. அந்த நாட்டோட பிரதமரோட மனைவியும் வந்து மோடிய ரிசீவ் பண்றாங்க. அவரு நேதன்யாஹூ சொல்றாரு, அவங்க ஒய்ஃப் வந்து ஆரஞ்ச் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஓஹோ! மோடி அவர்களோட பாக்கெட் ஸ்கொயர்ல ஆரஞ்ச் கலர் பாருங்க சேம் கலரு அப்படின்னு ம். சொல்லி ரிசீவ் பண்றாங்க. வேரியஸ் இந்த அ வெல்கம் பண்றதுக்கான நெறைய புரோகிராம்ஸ்லாம் போகுது. அதுக்கப்புறம் கெனசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பார்லிமென்ட். ஸோ அங்க வரம்போது, அவர் வந்து இந்தியன் டிரெஸ் போட்டு வெல்கம் பண்றாரு மோடி அவர்கள. ஓ! மோடி அவர்கள் சொல்றாரு, "ஓ! இந்தியன் டிரெஸ் போட்டிருக்கீங்க" அப்படின்னு. The Indian dress. Near to the flags. மோடி அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமா மெடல் ஆஃப் கெனசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடல் அவர் குடுக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மோடி தான் உலகத்திலே. இது ஓகே. எதுக்குன்னா, உலகத்திலே டாப் லீடர்ஸ் அவங்களுக்கு தான் இது இந்த இந்த ஹானர் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ஹானர் பண்றதுனால ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங் இஸ்ரேலுக்கும், இந்தியாவுக்கும் அத ம். காட்டுறதுக்கு தான் அந்த மெடல். இன்னொன்னு என்ன ஸ்பெஷலா பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு போனது மோடி அவர்கள் தான். ஓ! 2017ல போயிருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் 2026ல செகண்ட் டைம் இஸ்ரேலுக்கு போறாரு. இது இதுக்கு இவங்களுக்கு முன்னாடி நம்ம பிரதமர்களா யாருமே யாருமே போனதில்ல. போனதில்ல. மோடி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே. இஸ்ரேலுக்கு வந்து போனது. அவர் 2017ல போனப்பயும் நேதான்யாஹூ தான் பிரதமர், பிரைம் மினிஸ்டர். 2026 இப்ப போறப்பயும் அவர் தான். ஸோ கன்டினியூஸா அவரும் வந்து ஒரு 10 வருஷமா நெருக்கமான ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. ஓகே. அதுவும் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுது. அவங்களுக்குள்ள பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறத மாத்தி மாத்தி 2 பேரும் நெறைய ஸ்டேட் ஸ்பீச்சஸ்ல பேசிக்கிறாங்க. ட்ரேட் டீல் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, டிஃபென்ஸ் வழக்கம் போல டிஃபென்ஸ் டெக்னாலஜி டீல்ஸு, அக்ரிகல்ச்சர், வாட்டர் மேனேஜ்மெண்ட், கொலாபரேஷன் இன் சயின்ஸு, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இந்த மாரி ட்ரேட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பேசிக்கிறாங்க. இதெல்லாம் சைன் பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அ அ ஒரு ட்ரேட் டீல் இப்போ வந்து யூரோப்ல சைன் பண்ணாரு பிரதமர். ஓகே. அதே மாரி இஸ்ரேல்லயும் ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்றாரு. அந்த ட்ரேட் டீலோட ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. அது ஓகே. என்னன்னா, இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார். இது சைன் பண்றதுனால, இது நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நெறைய ட்ரேட் ரூட்ஸ்லாம் இந்தியாவுக்கு வருது. இதனால நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். வேர்ல்ட் வைட் பிசினஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த மாரி நெறையா பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. இது எப்படின்னா,
அப்பார்ட் ஃப்ரம் ஒரு சில கண்ட்ரியோட இந்தியா வந்து உலகம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுது, ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடச்சிருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுது, யூரோப்ல இப்போ ஒரு ஃப்ரீ ட்ரேட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து அந்த ஊருக்கும் பண்ணலாம் கம்மி டாரிஃப்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா அடிஷ்னல் ப்ளஸ்லாம் இருக்குது. இந்த ட்ரேடு யூஸ்வலாக இந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி காமன் ட்ரேட்ஸ் தான். இது வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதில் இன்னும் ஸ்பெஷலான என்னென்னா கவுண்டர் டெரர் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரொம்ப முக்கியம். 2 கண்ட்ரியும் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா டெரரிசம் தான். ஸோ மோடியே அந்த ஸ்பீச்சில் மோடி பயங்கரமாக பேசியிருக்காரு அங்க. ஆமா, பேசி எல்லாருமே பயங்கரமா அப்ளாஸ் பண்ணி மோடி மோடின்னு எல்லாம் அந்த பார்லிமெண்ட்டே வந்து சான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா 140 கோடி பேரோட கிரீட்டிங்ஸை நான் வந்து கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு நான் கொடுக்குறேன், அவங்க எல்லாரோட கிரீட்டிங்கும் உங்களுக்கு இருக்குன்னாரு. அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய மாதிரி இருக்கு. இன்னொன்று என்னன்னா அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் செல்ஃபி எடுக்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க மோடி கிட்ட. இந்த மாதிரி பிரதமர்கிட்ட நாங்கள் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் இருக்கு. எல்லாம் கியூல இருந்து எல்லாம் மாத்தி மாத்தி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வேர்ல்ட் லீடருக்கான ஒரு இது இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க, அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ்லாம் எவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க அப்படிங்கிறது. அவர் என்ன பேசுறாருன்னா எனக்கு இஸ்ரேலோட வலி புரியுது, ஏன்னா எங்களோட நாட்டிலையும் இதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்றோம், தொடர்ந்து இந்த டெரரிசம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொடுத்துட்டு இருக்குங்கிறது எனக்கு புரியுது. அது போக அவர் வரலாறையும் பேசுறாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 2000 வருஷமா நம்ம வந்து ஒற்றுமையா இருந்திருக்கோம், நிறைய ட்ரேட்ஸ் 2000 வருஷம் முன்னாடியிலேருந்தே பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு எமோஷ்னலா அவர் வந்து ஓல்டு சிவிலைசேஷன்ல இருந்து கனெக்ட் பண்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா நம்ம இது இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு ஏன்ஷியன் சிவிலைசேஷனு, நம்ம ஒண்ணு இணைகிறது வந்து ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. நம்ம தொடர்ந்து இது பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ட்ரேட் வழியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிரதர் நீங்கள் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்களா? இப்போ அவங்க கிட்டேருந்து நம்ம என்னென்னலாம் வாங்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம கிட்டேருந்து நம்ம அவங்க என்னென்னலாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, என்ன அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இல்லை. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா ஒரு ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரேடுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய லிஸ்ட்டு. நான் உதாரணத்துக்கு ஸ்ட்ராங் எதுவோ அதை சொல்கிறேன். எக்ஸாம்பிள் மிலிட்ரியோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம், ரேடாரு, சர்வேலன்ஸ் சிஸ்டம், பார்டர் செக்யூரிட்டி சிஸ்டமு, அதெல்லாம் நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்குறோம். அதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்டு. இன்னொன்று என்னன்னா ட்ரிப் இரிகேஷனுங்கிறது இஸ்ரேல் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு கான்செப்ட் தான். அதுவும் இல்லாமல் இஸ்ரேல்லேருந்து இருக்கிறவங்க இவங்க நிறைய பேர் வந்து இந்த கிளாஸஸ் மாதிரிலாம் எடுக்கிறாங்க நம்ம ஃபார்மர்ஸ்க்கு. சொட்டுநீர் பாசனம், சொட்டு ஆமா, கம்மி தண்ணியில எப்படி வந்து ஈல்டு எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க நம்மளுக்கு வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம என்னென்னலாம் பண்றோம்னா ஏஐ, ஐடி, மிஷினரி, பிளான்ட், அந்த பிளான்ட்னா அந்த ஃபேக்ட்ரிக்கான எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதெல்லாம் உதாரணமாக சொல்கிறேன், இது பெரிய டீப் ஸ்டடி. இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய பாதுகாப்பு, டிஃபென்ஸ், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்தியா அதுதான் முக்கியமான டீலா நான் இதில் பார்க்குறேன். எனக்கு இதை தவிர்த்து நிறைய இருக்கு. விவசாய சம்மந்தமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னன்னா இப்போ டிஃபென்ஸ் அப்படின்ற விஷயத்துல இந்தியா வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போறதுக்கான ஒரு ஸ்டெப். ஆமா, இப்போ நடக்கிற பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமே ஒரு மிலிட்ரி, பார்டர் செக்யூரிட்டி, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். புரியுது. ஏன்னா யார் வேணாலும் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக ஆக்கிறது நல்லது தான். புரியுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்மளும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. இப்போ ஒரு சில டெக்னாலஜியே இல்லாமல் அது டெக்னாலஜி ஐயோ நம்ம கிட்ட இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறதோட நம்மளும் இந்த டாப் 5 வேர்ல்ட் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். யூஎஸ் நம்பர் 1 நிறைய செலவு பண்ணுறான்னு. ஸோ என்ன பிரச்சனை எப்படி நடக்கும்னே தெரியாது. ஸோ அதனால டிஃபென்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நம்ம எனிமி வந்து என்ன நினைப்போம், ஓகே இவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சீக்ரெட் ரிசர்ச் R&Dலாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். புரியுது. ஸோ உலகம் ஃபுல்லாக எப்படி பண்ணுறாங்களோ நம்மளும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு இஸ்ரேலோட ஒன்றா இருக்கிறது. ஸோ ஓவராலாக பிரதமர் இந்த முறை இஸ்ரேலுக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு பெரிய கவனிப்பை பெற்றிருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்தியாவுடைய பிரதமருடைய இமேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
பல பேரால வியந்து பார்க்கப்பட ஒரு ஆமாங்க. விஷயமா இன்னொன்னு மாறி என்னன்னா, இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேல இன்னைக்கு வந்திருக்கு பிரதமர் மோடிக்கு. அவருக்கு உலகத்திலே ம். ஒரு லீடர் அதிக ஃபாலோவர் உள்ள ஒரு லீடர்னா பிரதமர் மோடி ஓகே அவர்கள் தான். ஓகே ஓகே அந்த அந்த அவார்டும் இன்னைக்கு கிடைச்சிருச்சு அவருக்கு. மாஸ் பண்றாரு அவரு. ஆமா. ரைட் ஓகே. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுது. மோடி அவர்கள் போனது உலகம் ஃபுல்லா ஒரு குளோபல் லீடரா, பவர்ஃபுல் லீடரா அவர் பார்க்குறாங்க. ஓகே. இந்த டிஸ்கஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இன்னும் என்னென்ன விஷயங்கள் அந்த ட்ரேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதை சொல்லியிருக்கலாம், இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியது, இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் இன்னும் கூடுதல் தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம், தெரிஞ்சுப்போம். அவ்வளவுதான். நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். தேங்க்யூ.